friends, welcome to Editing Hotspot. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீ இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு நார்மல் போட்டோ வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி எப்படி Sketchbook அப்ளிகேஷன் மூலமா எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபைனலா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். So guys, first பாத்தீங்கன்னா Sketchbook அப்ளிகேஷன் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. So ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இத பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு காம்போஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இம்போர்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த இமேஜ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இமேஜ் எடிட் பண்ணுமோ அந்த இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இந்த இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த டிக் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு தேர்ட் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஐக்கான் இருக்குது பாருங்கள். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேலே போனீங்க அப்படின்னா ஸோ லெஜசி அப்படின்ற இதில் வந்துட்டு ஸோ ஹார்ட் எரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமௌண்ட் எரேசர் வந்துட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இன்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ரைட் சைடு வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்துட்டு எரேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த காம்போஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கட் பண்ண அந்த ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ எந்த இடத்துல செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு டிக் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு லேயர் ஐக்கான் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி எம்டி லேயர் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ அந்த காம்போஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி இம்போர்ட் இமேஜ்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இந்த ஷேடோ இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ஸோ ஷூக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிற்கிற மாதிரி அந்த ஷேடோ எஃபெக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்காண்டி இதை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுற மாதிரி நீட்டாக வந்துட்டு செட் பண்ணிவிட்டு டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ நம்மளோட அந்த கட் பண்ண இமேஜ் வந்துட்டு மேலே ட்ராக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் வந்துட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ இமேஜ் வந்துட்டு இருக்குல்ல அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட் ஆட் பண்ண அந்த ஷேடோவும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷோக்கு கீழே இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துட்டு செட் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள அந்த டிக் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த லேயர் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம கட் பண்ண அந்த ஒரிஜினல் இமேஜ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே உள்ள ட்ரையாங்கிள் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ லைப்ரரியில் போய்க்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷில் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மட்ஜில் வந்து நான் சூஸ் பண்ணுற இந்த ஒரு ப்ரெஷ்ஷை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரெஷ்ஷை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்கில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ கீழே உள்ள இன்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ஹேரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து நான் கம்மி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்துட்டு கரெக்டாக அந்த இமேஜுக்கு வந்துட்டு செட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோக்கும் ஹேர் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதர்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபோட்டோ வந்து லைட் ரூம் அப்ளிகேஷனில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் லைட் ரூம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைட் ரூம் அப்ளிகேஷன் வந்து நான் வந்துட்டு ஒரு ப்ரெசெட் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரெசெட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி லைட் ரூம் அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசெட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா காப்பி செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் வந்துட்டு காப்பிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு Sketchbook அப்ளிகேஷனில் வந்துட்டு ஓப்பன் பண்ணேன் அந்த ஒரு இமேஜ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி மேலே உள்ள அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ காப்பி செட்டிங்ஸ் கீழே பேஸ்ட் செட்டிங்ஸ் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அதோட செட்டிங்ஸ் வந்துட்டு பேஸ்ட் ஆயிரும். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எடிட்டிங் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டு தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதை நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்துட்டு தம்ஸ் அப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான